Hi friends, very good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய தெர்மோடைனமிக்ஸில் இருந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த அதனுடைய ப்ராசஸில் இருந்து நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பெரும்பாலும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். Properties of the system. The properties of the system on the basis of system size or the size of the system. சரிங்களா? Properties on the basis of size of the system. ஒரு சிஸ்டத்தினுடைய சைஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது, they are classified into 3 types based on the size of the system. First one, amount of the system or amount of the system. இந்த அமௌண்ட் ஆஃப் த சிஸ்டமில் நமக்கு பர்டிகுலர் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ மாஸ் இருக்குது, எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. Generally, the amount of the system mainly they are classified into 2 types. First one is mass, another one is moles, number of moles. சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ மாஸ் இருக்குது, எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி த அமௌண்ட் ஆஃப் த சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த மாஸ் அண்டு மோல்ஸ். செகண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Last one, intensive property. இந்த எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு கொஷின்ஸில் பெரும்பாலும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இதில் நம்ம பார்க்குறோம், நம்ம இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு டிபெண்ட் ஆன் த சைஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் அப்படிங்கிறதுல ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம கீ பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய கீ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்தினுடைய சைஸை பொறுத்து நம்ம கிளாசிஃபைட் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். டிபெண்ட்ஸ் ஆன் த size of the system is called extensive property. சரிங்களா? இதுக்கான டெஃபினேஷன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ். ஒரு சைஸை இப்போ டிபெண்ட் பண்ணி இருந்தால் இட் இஸ் கால்ட் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். இதனுடைய டெஃபினேஷன் இண்டிபெண்ட் ஆஃப் த size of the system it is called intensive property. அப்போ இன்டென்சிவ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த சிஸ்டம், இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா? அந்த பேசிஸ் ஆஃப் அதனுடைய கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இதனுடைய கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் இன்டென்சிவ் அப்படின்னா டெஃபினேஷனை கிளியராக பாருங்கள். இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம் இட் இஸ் கால்டு த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம் இட் இஸ் கால்டு த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு அதை நம்ம கிளியர் கட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான மெத்தட். முதல்ல அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம்.
இதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அதாவது இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய எக்ஸ்பிளனேஷனில் நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு வாட்டர் டேங்க், ஒரு ஸ்மாலர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்க். இதனுடைய வாட்டர் டேங்கில் இருக்கக்கூடிய லிக்விட், இந்த லிக்விடில் தே ஆர் செப்பரேட் த 3 பார்ட். முதல்ல என்ன பண்ணலாம்னா 3 பார்ட்டை அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். பார்ட் ஏ அண்டு பார்ட் பி அண்டு பார்ட் சி. சரிங்களா? திஸ் இஸ் த சிஸ்டம். இது ஒரு நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். சிஸ்டத்தை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆல் த பார்ட் இட் இஸ் கால் த நம்ம சரௌண்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சிஸ்டத்தை அண்டு சரௌண்டிங்கை வந்து கிளாஸிஃபைட் பண்ணக்கூடிய இந்த லேயருக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பவுண்டரின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த சிஸ்டம். இது ஒன் ஆஃப் த சிஸ்டம் வி கேன் கன்சிடர் ஏ சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் தே ப்ரெசென்ட் இன் த லிக்விட். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டி சிஸ்டம் வி கேன் கன்சிடர். இது வந்து ஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியாது. இதனுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக வி கேன் டேக் த எக்ஸ். ஸோ ஒரு சிஸ்டம், அதனுடைய ப்ராப்பர்ட்டி எக்ஸ். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஏ அப்படிங்கிற சிஸ்டத்தினுடைய மாஸ், ஏ அப்படிங்கிற சிஸ்டத்தினுடைய டோட்டல் மாஸ், இதனுடைய டோட்டல் மாஸ் நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 கிராம், ஒரு 600 கிராம். இதனுடைய டோட்டல் வால்யூம், இந்த சிஸ்டம் ஏ உடைய டோட்டல் வால்யூம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 ml இன் எம்எல்ல. இதனுடைய டோட்டல் டெம்பரேச்சர் அல்லது டெம்பரேச்சர், இதனுடைய டெம்பரேச்சர் 300 கெல்வின். இப்போ இதனுடைய மாஸ் நமக்கு இருக்குது, அதனுடைய வால்யூம் இருக்குது, அண்ட் அதனுடைய டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இங்கே டோட்டல் கூட தேவையில்லை. மாஸ் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம். மாஸ் ஆஃப் த சிஸ்டம் 600 கிராம் அண்டு வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் 600 ml அண்டு டெம்பரேச்சர் 300, அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் 300 கெல்வின். இப்போ இந்த சிஸ்டம் ஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த சிஸ்டத்தில் 3 பார்ட் வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி, அல்லது A1, A2, A3. சரிங்களா? இந்த சிஸ்டம் ஏ உடைய மாஸ் இப்போ நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கும் போது டோட்டல் மாஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 600 கிராம் இருக்குது. ஸோ நமக்கு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணும்போது இதனுடைய இப்போ சப்போஸ் இது A1 அண்டு A2 அண்டு A3. இப்போ இந்த 3 பார்ட்டுடைய கிராம் நமக்கு டோட்டலாக பார்க்கும்போது A1 உடைய கிராம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும், A2 உடைய கிராம் எவ்வளோ இருக்கும், ஏன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். அதனுடைய டோட்டல் கிராம் வந்து 600. அப்போ டோட்டல் கிராம் 600லேருந்து இந்த A1, A2 அண்டு A3, அப்போ இட் இஸ் கால்டு ஏ. ஸோ ஏ அப்படிங்கிறது A1, A2 அண்டு A3. அதே மாதிரி இந்த சிஸ்டத்தினுடைய எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏ அப்படிங்கிறது நமக்கு மாஸ், அது 1 by 1 பார்க்கலாம். எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 3 பார்ட்டுக்கு X1 இதனுடைய மாஸ், அதாவது அதனுடைய ப்ராப்பர்ட்டி X2 அண்டு X3. இட் இஸ் X1, X2 அண்டு X3. ஓவராலாக இட் இஸ் கால்டு த ஏ அண்ட் ஓவராலாக இட் இஸ் கால்டு எக்ஸ். ஏ அப்படிங்கிறது சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம் we can consider as A and the property of the system will be X. ஸோ இது 3 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். A1, A2, A3 அண்ட் X1, X2, X3. எக்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம், ஏ அப்படிங்கிறது நமக்கு சிஸ்டம் ஏ. சரிங்களா? அந்த சிஸ்டத்தினுடைய ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸ். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா அதனுடைய மாஸை முதல்ல டிவைட் பண்ணலாம். முதல்ல மாஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அந்த மாஸை கால்குலேட் பண்ணுறதுல நம்ம 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நமக்கு ஏன்னா டோட்டல் மாஸ் வந்து 600 கிராம். அப்போ இந்த 3 பார்ட்டாக பிரிக்கும்போது இதனுடைய மாஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இதனுடைய மாஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது A1 அதனுடைய மாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 600 கிராமில் 200 கிராம் A1, சரிங்களா, 200 கிராம் A2 அண்டு 200 கிராம் A3. சரிங்களா? ஸோ இதனுடைய மாஸ். இந்த மாஸுக்கு அப்புறம் அதனுடைய வால்யூம்ஸை பார்க்கலாம். அதனுடைய வால்யூம் பார்க்கும்போது டோட்டலாக வந்து இருக்கக்கூடியது 600 ml. ஸோ ஈச் நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கும்போது நம்ம ஈக்குவலாக நம்ம வால்யூம் வந்து ஷேர் ஆகும். ஸோ ஈக்குவலாக வால்யூம் ஷேர் ஆகும்போது 200 ml, சரிங்களா, A2 200 ml அண்டு A3 200 ml. நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது A1, A2, A3ல நமக்கு A1ல் 300, பிஏல A2ல் 300 அந்த A3ல் 300 நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. பிகாஸ் த டெம்பரேச்சர் இஸ் ஆல் ஓவர் த A1 அண்ட் A2 அண்ட் A3 ஆல் ஆர் த சேம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஒரு வாட்டர் கிளாஸில் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம்.
இன்னொரு 100 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளரில் 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இன்னொரு டம்ளர், 2 டிஃப்ரெண்ட்டான டம்ளரில் நமக்கு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய டம்ளர் எடுத்து மிக்ஸ் பண்ணாலே நமக்கு ஓவராலாக எவ்வளோ தான் இருக்குன்னா 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம 3 பார்ட்டாக டிவைட் பண்ணால் கூட நமக்கு இதனுடைய 300 இது ஓவராலாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்காது, 900 அப்படிங்கிற ஒரு ஓவரால் நமக்கு டெம்பரேச்சர் கிடைக்காது. ஸோ இதில் A1 நீங்கள் தனித்தனி பார்ட்டாக பிரித்தாலும் கூட நமக்கு ஓவராலாக கிடைக்கக்கூடிய டெம்பரேச்சர் இதனுடைய கெல்வின் A1 உடைய கெல்வின் 300 கெல்வின், B உடைய A2 உடைய டெம்பரேச்சர் 300 கெல்வின், A3 உடைய டெம்பரேச்சரும் 300 கெல்வின் தான். பட் மாஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணும்போது மாஸ் என்ன பண்ணும், அந்த சைஸை பொறுத்து வேரியேஷன் ஆகும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு சிஸ்டம் ஒரு சைஸை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்கா டிபெண்ட் பண்ணி இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டம் டிபெண்ட் ப்ராப்பர்ட்டியா இண்டிபெண்ட் ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம இந்த இப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியானது இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ், அதனுடைய சைஸை பொறுத்து என்ன ஆகுறதில்ல, அது மாறுறதில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு டெம்பரேச்சரை நம்ம 3 பார்ட்டாக டிவைட் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த டோட்டல் டெம்பரேச்சரை பார்க்கும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸை பொறுத்து இந்த டெம்பரேச்சர்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அந்த கண்டெய்னர் 3 பார்ட்டாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அந்த 3 பார்ட்டில் இருக்கக்கூடிய லிக்விடை வந்து அதனுடைய மாஸ், அதனுடைய வால்யூம், அதனுடைய டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணும்போது மாஸ் தனியாக செப்பரேட் ஆகும். பிகாஸ் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாஸ் அப்படிங்கிறது என்னது, நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸை பொறுத்து வேரியேஷன் ஆகுது. ஸோ அதே மாதிரி வால்யூமும் நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பிகாஸ் சைஸை பொறுத்து வேரியேஷன் ஆகுது. பட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஓவராலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சேம் தான், பிகாஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன பார்த்தா அந்த டெம்பரேச்சர், அதாவது x1 இதிலிருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணது x1 ஈக்குவல் டு x2 ஈக்குவல் டு x3. அதாவது இந்த x1 x2 x3 நீங்கள் எத்தனை பார்ட்டாக பிரித்தாலையும் அதனுடைய வேல்யூ வந்து என்ன ஆகாது, நமக்கு மாறாது. ஸோ இட் இஸ் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். ஸோ ஓவரால் அதனுடைய வேல்யூ எக்ஸ் வந்து மாறாது. திஸ் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் கால்டு த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ், independent of the size of the system, it is called the intensive property. So second category நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம், 3 பார்ட்டாக டிவைட் பண்ணும்போது x1 not equal to x2 not equal to x3 not equal to x. So this x is called the extensive property. ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது depends on the size of the system. It is called the extensive property. இதை நம்ம அந்த பார்ட்டில் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவை நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நிறைய டைம் நம்ம கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடியது. அடுத்தது எக்ஸ்டென்சிவ், நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட், எக்ஸ்டென்சிவ் இட் இஸ் ரெப்ரசன்ட் இ அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த ஐ. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட், எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ் அப்படிங்கிறது அடிட்டிவ் இன் நேச்சர், அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆர் அடிட்டிவ் இன் நேச்சர். சரிங்களா? அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆர் அடிட்டிவ் இன் நேச்சர். இன்டென்சிவ் அப்படிங்கிறது நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆர் நான் அடிட்டிவ் நேச்சர். ஸோ இந்த இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஒரு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். we can take the system A and we can take the system B. The system A and B, the system A உடைய கிராம் we can
take the 10 gram, and system A, the temperature will be 300 Kelvin, temperature between 300 Kelvin, and system B, we can take the 20 gram, and the temperature of the system B, we can take the 400 Kelvin. We can take the 400 Kelvin. So we can mix the two systems, system A plus B. சிஸ்டம் ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது, ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது, ரெண்டையும் ஒன்றா நம்ம மிக்சிங் பண்ணும்போது, வி கேன் கெட் த தேர்டு சிஸ்டம். இட் இஸ் ஏ தேர்டு ஒரு சிஸ்டம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த சிஸ்டத்தினுடைய சிஸ்டம் சி, வி கேன் டேக் த இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் சி. இந்த சிஸ்டத்தினுடைய மாஸ் அண்டு இந்த தேர்ட் சிஸ்டத்தினுடைய டெம்பரேச்சர். சரிங்களா? டெம்பரேச்சர் ஆல்ரெடி தெரியும் நமக்கு, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம், அண்டு மாஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். ஸோ மாஸ் அப்படிங்கிறது இதனுடைய கிராம், இட் இஸ் கால்ட் 10 கிராம், அண்டு மாஸ் பி, அதாவது சிஸ்டம் பி உடைய கிராம் 20 கிராம். ஸோ வி கேன் கெட் த 30 கிராம். சரிங்களா? அண்டு டெம்பரேச்சர், திஸ் டெம்பரேச்சர் இஸ் சிஸ்டம் ஏ 300 கெல்வின் அண்டு சிஸ்டம் பி 400 கெல்வின். So equal to 700 Kelvin. It is not correct. It is not correct. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், the intensive property is non-additive property. சரிங்களா? அதை நம்ம முன்னே பார்த்தோம். ரெண்டு சிஸ்டத்தை தனித்தனியாக பிரித்தாலும் கூட ரெண்டு சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டைம் ஓவர் ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் எ நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இன்டென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் அப்படிங்கிறது நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் அப்படிங்கிறது நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதனுடைய டோட்டல் வேல்யூ நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஒரு டெம்பரேச்சர் என்னவோ அதுதான் அந்த நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஏ அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் ஏ அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி கொஷின்ஸில் கேட்க வேண்டியது. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கன்க்ளூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த வால்யூம், அதே மாதிரி மாஸ் அண்டு நமக்கு ஆல்ரெடி பார்த்த நமக்கு வால்யூம், மாஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நமக்கு டெம்பரேச்சர், ஓவரால் டெம்பரேச்சர், டோட்டல் டெம்பரேச்சர் இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இதில் இந்த கேட்டகரியில் we can take the system A and we can take the system B. System A and system B. System A உடைய வால்யூம் V1, system A உடைய மோல், நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1, and system A உடைய டெம்பரேச்சர் T1, and system B உடைய வால்யூம் V2, system B உடைய நமக்கு மோல், சரிங்களா, N2, and system B உடைய டெம்பரேச்சர் and T2. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் ஒன்றா நமக்கு மிங்கிள் பண்ணும்போது we can take the two system, we can mix it, we can get the total number of moles NT equal to N1 plus N2 நம்ம எழுதலாம். பிகாஸ் மோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா? இப்போ இதில் 1 மோல், இதில் 2 மோல் அப்படின்னா 2 + 1. இப்போ சப்போஸ் மோலில் இது வந்து 1 மோல், சப்போஸ் மோல் வந்து 2 மோல் அப்படின்னா 1 + 2 இட் இஸ் கால் த 3 மோல் அப்படின்னு நம்ம எழுதலாம். பிகாஸ் த மோல்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மோல்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ T எழுதும்போது T1 + T2 அப்படின்னு எழுதணும்னா திஸ் இஸ் த ராங் ஒன். சரிங்களா? பிகாஸ் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த T டோட்டல், சரிங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் T நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் நம்பர் ஆஃப் டீயை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த இதில் ஆல்ரெடி தெரியும். நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் கூட இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த PV = nRT ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில், அதே மாதிரி N = PV / RT. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸில் N1 + N2 அப்படி நம்ம எழுதலாம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி. அதே மாதிரி நமக்கு PT VT இதனுடைய கேட்டகரியில் அதனுடைய டோட்டல் / R × T இது எழுதும்போது P1 V1 எழுதும்போது இந்த கேட்டகரியில்
P1 V1 divided by R T1 plus P2 V2 divided by R T2 எழுதலாம். சரிங்களா? ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் PV equal to nRT. சரிங்களா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி PV equal to nRT இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதிலிருந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டெம்பரேச்சர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா we can use the extensive property. இந்த extensive property யூஸ் பண்ணி we can identify the some intensive property. extensive property யூஸ் பண்ணி ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கான நிறைய ப்ரூஃபில் இருக்குது. ஆல்ஃபா ஐடென்டிஃபை பண்ணுறது இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இன் இன்டென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அண்டு ஒய், it is called the extensive property. It is a extensive property. Already தெரியும் extensive அப்படிங்கிறது depends on the size of the system. So இதனுடைய additive nature. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி எக்ஸ் ப்ளஸ் 1y, இட் இஸ் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம். இன்டென்சிவ் அப்படிங்கிறது நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஒய் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. we can get the extensive property. சரிங்களா? ஸோ நமக்கு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ளஸ் another extensive, we can get the another extensive property. But case number 2, x divided by y, x is the extensive property and y is the extensive property. The ratio of the extensive property, it is called the intensive property. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸை நமக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது the ratio of the extensive property, it is called the intensive property. The ratio between the extensive property, it is called the intensive property. The ratio of extensive property, it is called the intensive property. சரிங்களா? பட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் இது கேஸ் நம்பர், இது ஃபஸ்ட்டு கேட்டகரி அண்டு செகண்ட் கேட்டகரியில், இதே கேட்டகரியில் செகண்ட் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் அண்டு ஒய். சரிங்களா? எக்ஸ் அண்டு ஒய், we can take the intensive property. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இதனுடைய அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் அப்படிங்கிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது another intensive property. We can take the intensive property. The ratio of the two intensive property, x divided by y, is x வந்து ஒரு intensive property, y also the intensive property. We can get the another intensive property. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் the ratio of the intensive property, the additive property of the intensive property, because intensive அப்படிங்கிறது நான் additive property. சரிங்களா? ரெண்டு இன்டென்சிவ் சேர்த்தனால நமக்கு இன்டென்சிவ் தான், பிகாஸ் தான் இது நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா கிடையாது, இது வந்து நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம் இன்டென்சிவ் அப்படிங்கிறது நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் அப்படிங்கிறது நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ த ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி we can get the intensive property, but the ratio of the extensive property we can get the intensive. சரிங்களா? எக்ஸ்டென்சிவ் டிவைடட் பை எக்ஸ்டென்சிவ் ஈக்குவல் டு இன்டென்சிவ், இன்டென்சிவ் டிவைடட் பை இன்டென்சிவ் ஈக்குவல் டு ஆல்சோ இன்டென்சிவ். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்ஸ், இந்த கீ பாயிண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் த எக்ஸ்டென்சிவ் டிவைடட் பை எக்ஸ்டென்சிவ் ஈக்குவல் டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த கேட்டகரி. இதில் நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட் அல்லது நோட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு நோட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரேஷியோ ஆஃப், இது ஆல்ரெடி பார்த்தது, எக்ஸ்டென்சிவ் டிவைடட் பை எக்ஸ்டென்சிவ் ஈக்குவல் டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. த ரேஷியோ ஆஃப் டூ extensive property, it is called the intensive property. It is a intensive property. Point number 2, extensive property we can converted into intensive property. Extensive property we can converted into the intensive property. ஒரு மோலுக்கு பர் மோல்
பர்டிகுலராக ஒரு மோலுக்கு 1 மோல் 2 மோல் பர்டிகுலர் மோல் பர் கிராம் 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் அண்டு பர் லிட்டர் 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் இந்த மாதிரி. ஸோ ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட் பர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் பர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சேர்ந்துருந்தா இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் கால்ட் பர் மோல் பர் கிராம் பர் லிட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மோல் கிராம் லிட்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இட் இஸ் கால்ட் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த பர் மோல் பர் கிராம் பர் லிட்டர், ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன எழுதணும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதணும். இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ். ஸோ பர் மோல் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பர் கிராம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பர் லிட்டர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் fourth one, specific extensive property. சரிங்களா? இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதில் நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம். இந்த ஸ்பெசிஃபிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் ஸ்பெசிஃபிக்கில் நமக்கு நிறைய கேட்டகரி வந்திருக்கு. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரிங்களா? இதுக்கான இங்கே ஒரு சில எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் இங்கே சொன்னால் புரியும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டென்சிவ் என்னது, இந்த ஸ்பெசிஃபிக்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. சரிங்களா? இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி these are called as a நமக்கு these are called as a intensive property. Specific extensive property, it is called the intensive property. அதே மாதிரி பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம பர்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ல இதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர் மோல் பர் கிராம், அதே மாதிரி பர் லிட்டர், இதெல்லாமே நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பட் மோல் கிராம் லிட்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது மோல். சரிங்களா? அதே மாதிரி ஃபோர்ஸ், வால்யூம், இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பட் பர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது மோலார் அப்படிங்கிற வார்த்தை. மோலார் அப்படிங்கிறதுல எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் முன்னாடி மோலார் இருந்தால் இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த மோலாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இன்டென்சிவ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கா, மோலார் வால்யூம். சரிங்களா? மோலார் வால்யூம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மோலார் வால்யூம் அப்படிங்கிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? மோலார் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் நமக்கு இன்டென்சிவ், ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. சரிங்களா? ஸ்பெசிஃபிக் இன்னொன்று ஹீட் கெப்பாசிட்டி, இதெல்லாமே. ஸோ பர் அப்படிங்கிறது பர் மோல் பர் கிராம் பர் லிட்டர், இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த கீ பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதில் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் ப்ரெஷர், இட் இஸ் ஏ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். இன்டென்சிவ் ஆல்ரெடி தெரியும், இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம், இட் இஸ் கால்ட் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன் டெம்பரேச்சர் அண்டு முன்ன சொன்ன மாதிரி மோலார் வால்யூம், இங்கே கூட எழுதிக்கலாம் மோலார் வால்யூம். அதே மாதிரி முன்ன பார்த்த இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்டு ஃபிஃப்த் ஒன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி.
it is intensive properties. Next one density, charge by volume அல்லது mass by volume அப்படின்னு சொல்லக்கூடியது. mass by volume அப்படிங்கிறது mass and volume both are the extensive property, so it is called the intensive property. so density அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், mass by volume, mass அப்படிங்கிறது extensive property, volume அப்படிங்கிறது extensive property, so density அப்படிங்கிறது intensive property. சரிங்களா? so density, அதே மாதிரி surface tension. next one surface tension, it is an intensive property. next one viscosity, these are the most important intensive properties. சரிங்களா? இதெல்லாமே intensive அப்படின்னா ஆல்ரெடி தெரியும், independent of the size of the system, it is called the intensive. கொஸ்டின்ஸில் நல்லா கிளியராக பாருங்கள், இன்டென்சிவ் விச் ஆஃப் த ஃபாலோவிங், ஏதாவது 4 கொடுத்துட்டு இதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. next one extensive property. extensive property ல first one volume அப்படிங்கிறது நமக்கு extensive property. next one moles, third one force, fourth one all the energy system, all the energy terms are energy system. all the energy systemல பர்டிகுலராக நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது நமக்கு இந்த இன்டர்னல் ஜென்ரல் எனர்ஜி. ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனர்ஜி டேர்ம், எனர்ஜி அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ். இந்த எனர்ஜியில் இன்டர்னல் எனர்ஜி அண்டு நம்ம சொல்லக்கூடிய என்தால்பி, என்தால்பி, அதே மாதிரி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, எல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் எல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதே மாதிரி என்ட்ரோபி, அதை விட ரொம்ப முக்கியமானது ஹீட் கெப்பாசிட்டி. இது நல்லா பார்த்துக்கோங்க, ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ராக்கெட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாவே அது இன்டென்சிவ். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி it is called the intensive property. specific heat capacity, it is called the intensive property. அதே மாதிரி length and mass, முன்னே பார்த்தோம் வால்யூம், இதெல்லாமே நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ஹீட் கெப்பாசிட்டி நம்ம பார்த்தாச்சு, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவில் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் இருக்குது. எக்ஸ்டென்சிவில் என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ரீ எனர்ஜி, அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, தீஸ் ஆர் த மோல்ஸ் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தீஸ் ஆர் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நமக்கு இந்த ஹீட் கெப்பாசிட்டி அதுங்க சி அப்படிங்கிறதுல, அதே மாதிரி மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, சரிங்களா? அது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது ஹீட் கெப்பாசிட்டி அண்டு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மோலார் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் இட் இஸ் கால்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ இந்த ஹீட் கெப்பாசிட்டியில் ஒன்று மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, இன்னொன்று நார்மல் ஹீட் கெப்பாசிட்டி, இந்த 2 கேட்டகரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிபிக் நம்ம சொல்கிறது ஸ்பெசிபிக் கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அதே மாதிரி கேஸ் கான்ஸ்டன்ட், இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதே மாதிரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி, சரிங்களா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே நமக்கு இந்த இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய கேட்டகரி. இதெல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாமே நம்ம கொஷின்ஸில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. சரிங்களா? தேங்க்யூ. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சென்டரில் இந்த டைமும் நமக்கு ஸ்டேட் ஃபஸ்ட் வரும். அதனால் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். அதனால் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதை கேட்டுக்கலாம். ரெகுலராக நம்ம சேனலில் யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ரெகுலர் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.